அமெரிக்கால பெரிய பில்டிங் மேல இருந்து ஒரு குழந்தை தவறுதலா கீழே விழுந்துச்சு. அந்த வழியா போனால அந்த குழந்தை கேட்ச் பிடிச்சாப்ல. 3 நாள் கழிச்சு அவங்க அம்மா கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. எனக்கு $3 லட்சம் வேணும். இந்த கேட்ச் பிடிக்கும்போது என் குழந்தையோட கையை உடைச்சான் அப்படின்னு சொல்லி வழியா போயிட்டு இருந்தாரு. குழந்தை விழுங்குற சத்தத்தை பார்த்து அந்த கேட்ச் பிடிச்சிருக்காரு. அவர் சேவியரால கொண்டாடணும். இந்த மாதிரி இப்படி பண்றாங்க அப்படின்னு இதை விசாரிச்ச கோர்ட் வந்து அந்த ஆளுக்கு $1 லட்சம் வந்து ஃபைன். ஐயோ இவங்க பிரச்சனையில இருக்காங்க, ஐயோ அவங்க பிரச்சனையில இருக்காங்க, நம்ம அவங்கள போய் காப்பாத்தலாம் இவங்க போய் காப்பாத்தலாம் நினைச்சோம், நம்மளையே சேர்த்து செஞ்சிருவாங்க. புரிஞ்சுதா? அதனால அவ வேலையை அவ எப்பவுமே பாக்குறது முதல் வேலையை வச்சுக்கங்க. சரியா? தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும். இந்த வீடியோ எங்கள் அம்மாவோட ஃபீல்டில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெட் மீ மேக் இட் கிளியர். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒர்லாண்டோ ஃப்ளோரிடான்ற ஒரு விஷயத்தில் நடக்கவே இல்லை. நீங்கள் இன்டர்நெட்டில் எங்கே எடுத்து பார்த்தாலும் தெரியும். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஏஐ கிரியேட்டட் வீடியோ. இதோட செயின் ஆஃப் சீக்வன்ஸ் வீடியோவாக நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் கூட இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். அதில் அந்த டேவிட்ன்றவர் வந்து கோர்ட் கன்விக்ட் பண்ணிட்டதாக கூட காட்டுவாங்க. பட் அவங்க காட்டுற டேவிட் கேமரா பார்த்து ஆகிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது ஏன்னு சொல்லிட்டு. இவங்க கன்விக்ட் பண்ண டேவிடும் குழந்தைய காப்பாற்றின டேவிடோட மூஞ்சில் இருக்கிற தாடி அண்ட் அவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போதே தெரியும் யாரா நீங்கள் ஏன்டா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் கால்டு fallacy of misleading vividness. ஒருத்த குழந்தைய காப்பாற்ற போனால் அது மூலிமா அந்த குழந்தைக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு. அவங்க அம்மா அந்த குழந்தை மேலே கேஸை போட்டு அந்த காப்பாற்றின மேலே கேஸை போட்டு அவங்ககிட்ட பெனால்ட்டி வாங்க பார்த்தாங்க. இந்த உலகமே இப்படி தான், ரொம்ப மோசமாக இருக்குது, மனிதர்கள் நம்பாதீங்க, யாருக்கு உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட எப்படி சொல்கிறது, அவங்க இந்த உலகத்து மேலே வச்சுருக்கிற பர்செப்ஷனை இந்த விஷயத்து மேலே ஏற்றி சொல்கிறது. அவங்களோட பாயிண்ட்டுக்கு சாதகமாக அட்வான்டேஜாக இன்னொரு பாயிண்ட்டு கிடச்சிச்சு. ஸோ இதை முன்னாடி வச்சு அதுக்கு மேலே அவங்களுடைய பர்செப்ஷனை பில்ட் பண்ணிகிட்டே போகிறது. இதுக்கு பேர் தான் fallacy of misleading vividness. சரி, உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா நான் அதுக்கும் வந்து ஃப்ளோரிடாவோட லா அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேடி பார்த்தேன். உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுனாலும் என்ன ஆகும்னா ஆக்ட் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் குட் இன்டென்ஷன் அப்படின்ற அடிப்படையில் இதை வந்து குட் சமாரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் அந்த குழந்தைய காப்பாற்ற போனார் அப்படின்ற அடிப்படையில் அவங்க அம்மா இதுக்கு அந்த குழந்தை உண்மையிலே இருந்தால் அந்த குழந்தைக்கு இன்ஜூர் ஆகி அவங்க அம்மா இதுக்கு பெனால்ட்டி கிளைம் பண்ணியிருந்தாலும் கோர்ட்டில் அவங்களுக்கு எதுவும் தரப்பட்டிருக்க மாட்டாது. அவங்கள தான் வார்ன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ சடன் எமர்ஜென்சி ஆக்ட் இன் த குட் இன்டென்ஷன் டு சேவ் த பேபி. ஓகே, ஸோ இதுதான் எல்லா கோர்ட்டும் பை லாஜிக் பை காமன் சென்ஸ் சொல்லுது. அண்ட் அந்த காமன் சென்ஸை நீங்களும் வளர்த்துக்கோங்க ப்ளீஸ். ரியாக்ட் பண்ண அக்காவையும் சொல்கிறேன், அதுக்கு லைக் போட்டு அந்த கருத்தை ஆமோதிச்சவங்களையும் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து மனிதர்கள் நம்பி தான் ஆகணும், மனிதர்கள் சார்ந்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேலசிஸை அடுத்தடுத்து வந்து பார்க்க போகிறோம். மை நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் வில் பி பேஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி. லெட்ஸ் பிரேக் இட் டவுன்.